ஆகாஷ்வாணி 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எண்ணுயிர் தோழி. சமத்துவம் சாத்தியமே தொகுப்பு நிகழ்ச்சி பகுதி 1 கேட்கலாம். வணக்கம் நேயர்களே. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் என பெண்கள் எழுச்சி பெற முழங்கினார் பாரதியார். இது நிகழ்காலத்தில் ஓரளவு நிஜமாகியிருக்கு. மங்கையராக பிறப்பதற்கு மா தவம் செய்திட வேண்டுமம்மா என்கிறார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. தங்களுக்கும் சம உரிமைகள் வழங்க வேண்டும், வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என அமெரிக்காவில் போராட எழுந்த பெண்களின் வெற்றியை உறக்க சொல்வதுதான் பெண்கள் சமத்துவ தினம். அதாவது ஆகஸ்ட் 26ஆம் தேதியை உலக பெண் சமத்துவ தினமாக கடைபிடிக்கிறோம். ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு உரிமைகள் வழங்க வேண்டும் என இந்த நாள் வலியுறுத்துகிறது. அதேபோல ஆண்கள் மட்டும் கால்பதித்த துறைகளில் பெண்கள் நிகழ்த்திய சாதனைகளையும் போராடி வெற்றி பெற்ற வெற்றிகளையும் உலகறிய செய்வதே இந்த மகளிர் சமத்துவ நாளின் முக்கிய நோக்கம். பெண்களின் சமத்துவம் என்பது கல்வி, வேலை, ஊதியம், வாய்ப்புகள், வாக்களிக்கும் உரிமை, அரசியல் என்று அனைத்திலும் ஆண்களுக்கு சமமாக பெண்களையும் நடத்துவது. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்பது போல் எல்லா வாய்ப்புகளிலும் சம உரிமை வேண்டும் என பெண்கள் தங்களுக்காக போராடத் தொடங்கியதைத் தொடர்ந்து 1920ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் நாள் அமெரிக்காவில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்பட்டது. அதை நினைவுபடுத்தும் விதமாக ஆண்களும் பெண்களும் இணையானவர்கள்தான் என்பதை வலியுறுத்தும் விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதியை பெண்கள் சம உரிமை நாளாக அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கொண்டாடப்பட தொடங்கப்பட்டது. இப்போது உலகின் பல நாடுகளில் பரவி இருக்கிறது. கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் உற்று பார்த்தால் பல நல்ல பெண் தலைவர்களை இந்த தேசம் உருவாக்கி தந்துள்ளது. உலகில் மாற்றம் தந்த பெண் தலைவர்கள் சிலரை தெரிந்து கொள்ளலாமா? உலகில் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய பெண் தலைவர்கள் என்று பார்த்தோமானால், இந்தியாவின் முதல் பழங்குடி இனத்தை சேர்ந்த குடியரசுத் தலைவர் மேன்மைக்குரிய திரௌபதி முர்மு அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட நபரை விட 2 மடங்கு அதிகமாக வாக்குகள் பெற்று தைவான் நாட்டில் முதல் பெண் அதிபராக 2016ஆம் ஆண்டு பதவியேற்ற சை இங் வென் அவர்கள். ஜெர்மனியில் நீண்டகாலம் அதிபராக இருந்தவர்களில் 2ஆம் இடத்தை பெற்ற ஏஞ்சலா மெர்கல் என பல பெண் தலைவர்களை நாம் கண்டிருக்கிறோம். சிறிது பின்னோக்கி சென்றால் இலங்கையின் சிறிமாவோ பண்டாரநாயக் அவர்கள், இந்தியாவின் இந்திரா காந்தி அவர்கள், இங்கிலாந்தின் மார்க்ரெட் தாட்சர் அவர்கள், பாகிஸ்தானின் பெனசீர் பூட்டோ அவர்கள், பிலிப்பீன்ஸின் கொரசின் அக்கீனோ அவர்கள், மியான்மரின் அவுங் சான் சுகி அவர்கள், தமிழகத்தின் முதல் மந்திரி செல்வி ஜெயலலிதா அவர்கள் என பல பெயர்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அரசு தலைமை பதவிகளில் இருந்தவர்களே 100க்கு மேல் வருகிறார்கள். ஆனால் இன்றைய உண்மை நிலைகள் என்னவென்றால், அதாவது பாலின சமத்துவம் என்ன என நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பாலின சமத்துவத்தை அடைவதும் அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு அதிகாரம் அளிப்பதும் சரியான செயல் மட்டுமல்ல, நிலையான வளர்ச்சிக்கு அவசியமானது. இலக்கு 5 பாலின இடைவெளியை குறைத்து அனைவருக்கும் சம வாய்ப்புகளை உறுதி செய்வதில் கவனம் செலுத்துகிறது. பாலின சமத்துவம் என்பது ஒரு அடிப்படை மனித உரிமை மட்டுமல்ல, அமைதியான, வளமான மற்றும் நிலையான உலகிற்கு அவசியமான அடித்தளம். கடந்த 10 ஆண்டுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் 2030ஆம் ஆண்டுக்குள் பாலின சமத்துவத்தை அடைய உலகம் சரியான பாதையில் செல்லவில்லை. உலக மக்கள் தொகையில் பாதியில் பெண்களும் சிறுமிகளும் இருக்கிறார்கள். பாலின சமத்துவமின்மை எல்லா இடங்களிலும் நீடிக்கிறது. சமூக முன்னேற்றத்தை நிறுத்தி வைக்கப்படுகிறது. பாலியல் வன்முறை மற்றும் சுரண்டல், ஊதியம் பெறாத பராமரிப்பு மற்றும் வீட்டு வேலைகளின் சமமற்ற பிரிவு மற்றும் பொது அலுவலகங்களின் பாகுபாடு ஆகியவை அனைத்தும் மிகப்பெரிய தடைகளாகவே இருக்கிறது. சராசரியாக தொழிலாளர் சந்தையில் பெண்கள் உலக அளவில் நிர்வாக பதவியில் 30% மட்டுமே வகிக்கின்றார்கள்.
மேலும் பெண்கள் ஆண்களை விட 2.5 மடங்கு அதிக மணி நேரம் ஊதியமில்லாத வீட்டு வேலைகள் மற்றும் பராமரிப்பு பணிகளில் செலவிடுகிறார்கள். 2023ஆம் ஆண்டு நிலவரப்படி முன்னேற்ற விகிதத்தில் குழந்தை திருமணத்தை முடிவுக்கு கொண்டுவர 300 ஆண்டுகள் ஆகும் என்றும், சட்ட பாதுகாப்பில் உள்ள இடைவெளிகளை நிரப்பவும், பாரபட்சமான சட்டங்களை அகற்றவும் 286 ஆண்டுகள் ஆகும் என்றும், பணியிடத்தில் அதிகாரம் மற்றும் தலைமை பதவிகளில் பெண்கள் சமமாக பிரதிநிதித்துவப்படுத்தப்பட 140 ஆண்டுகள் ஆகும் என்றும், தேசிய நாடாளுமன்றங்களில் சம பிரதிநிதித்துவத்தை அடைய 47 ஆண்டுகள் ஆகும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இலக்கு 5ஐ அடைவதற்கான முறையான தடைகளை அகற்ற அரசியல் தலைமை, முதலீடுகள் மற்றும் விரிவான கொள்கை சீர்திருத்தங்கள் தேவை. பாலின சமத்துவம் என்பது பட்ஜெட்டுகள் மற்றும் நிறுவனங்களின் முக்கிய மையமாக இருக்க வேண்டும். உலகளவில் பெண்களின் உரிமைகளை முன்னேற்றுவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் பதிவாகியிருக்கிறது. 2019 மற்றும் 2024க்கு இடையில் பாகுபாடான சட்டங்களை நீக்கி பாலின சமத்துவ கட்டமைப்புகளை நிறுவ 99 நேர்மறையான சட்ட திருத்தங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. பாலின சமத்துவத்தை முன்னேற்றுவதாக சர்வதேச உறுதிப்பாடுகள் சில பகுதிகளில் முன்னேற்றங்களை கொண்டு வந்துள்ளன. குழந்தை திருமணம் மற்றும் பெண் பிறப்பு உறுப்பு சிதைப்பு சமீபத்திய ஆண்டுகளில் குறைந்துள்ளது. மேலும் அரசியல் அரங்கில் பெண்களின் பிரதிநிதித்துவம் முன்னை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் சிறுமியும் முழு பாலின சமத்துவத்தை அனுபவிக்கும் அவர்களின் அதிகாரமளிப்புக்கான அனைத்து சட்ட, சமூக மற்றும் பொருளாதார தடைகளும் அகற்றப்பட உலகின் வாக்குறுதி நிறைவேறவில்லை. பாலின சமத்துவம் நமக்கு ஏன் முக்கியம்? நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் பாலின சமத்துவம் ஒரு அடிப்படை மனித உரிமை. வறுமையை குறைப்பதிலிருந்து பெண்கள் மற்றும் சிறுவர்களின் ஆரோக்கியம், கல்வி, பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவது வரை ஆரோக்கியமான சமூகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவது மிகவும் முக்கியமானது. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எஸ். லலிதா. நான் ஸ்ரீபெரும்புதூர்ல ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் வளர்ச்சி நிறுவனத்துல சமூக பணித்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இன்றைக்கு நான் உங்களோட பெண்கள் மற்றும் சிறுமிகள் மேம்பாடு அப்படிங்கிற தலைப்புல என்னோட கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்ம கடந்த காலத்தோடு இன்றைய காலத்தை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா பெண்களோட முன்னேற்றம் மிக சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்துலலாம் பெண்களுக்கு அடிப்படை உரிமைகளே மறுக்கப்பட்டு வந்தது. ஒரு பெண் தன்னுடைய கருத்துக்களை சுதந்திரமா வெளியே சொல்லுவதற்கும், சுதந்திரமா வெளியே நடக்கிறதுக்கும், தனக்கு விருப்பமான கல்வியை தொடர்வதற்கும், அடிப்படை கல்வி பெறுவதற்குமே பெரிய தடைகள் இருந்தது. வேலை வாய்ப்புகளுக்கும் போராட வேண்டி இருந்தது. அப்படியே வேலை கிடைச்சாலும் சம ஊதியம் கிடைக்க முடியாம இருந்தது. ஓட்டுரிமை இல்லாம இருந்தது. சொத்துரிமை இல்லாம இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெண்கள் சந்திக்க வேண்டி இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த நிலைமை மாறிட்டு இருக்கு. உண்மையிலேயே அது ஒரு பெரிய வரவேற்கக்கூடிய விஷயம். பெண்கள் படிச்சு நல்லா முன்னேறி வராங்க. ஆண்களுக்கு ஈடா பெண்கள் எல்லா துறையிலுமே இப்போ வளர்ச்சி பெற்றிருக்காங்க. எக்ஸாம்ஸ்லாம் நீங்க ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது பார்த்திருப்பீங்க. ஆண்களை விட பெண்களுடைய தேர்ச்சி விகிதம் அதிகமா இருக்கும். அது மாதிரி உயர்கல்வி நிறுவனங்கள் மட்டுமன்றி அரசாங்க நிறுவனத்திலையும் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் எதுல நீங்க பார்த்தீங்கன்னாலும் பெண்களுடைய வளர்ச்சி உண்மையிலே உயர்ந்து இருக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிற மாநிலங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு ஒரு ப்ராக்ரெசிவ் ஸ்டேட்டா இருக்கு. பெண்கள் மட்டும் இல்ல, பொதுவாக பார்க்கும்போது எல்லா விதத்திலுமே தமிழ்நாடு ஒரு வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கே ஒரு முன் உதாரணமான மாநிலமா இருக்கு. அதுலயும் குறிப்பா பெண்கள் மேம்பாடுன்னு சொல்லும் போது இப்போ தமிழ்நாட்டுல எப்பவுமே அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை நாதமா இருந்துட்டே இருக்கு. எந்த ஒரு அரசாங்கமா இருந்தாலும் அந்த அரசாங்கம் பெண்களுடைய அந்த பாதுகாப்பா, அதாவது சமூக நீதியை உறுதி செஞ்சு இருக்காங்க. தற்போதைய அரசாங்கத்திலும் பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கான உதவி திட்டங்கள், நலத்திட்டங்கள்லாம் அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கு. முக்கியமா சுய உதவி குழு அது ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே இப்போ வரைக்கும் கூட சுய உதவி குழுக்கு நிறைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பெண்கள் கிடைக்கிறதுக்கு சுய உதவி குழு ஒரு முக்கிய காரணமாகவே இருக்கு. அதனால பெண்கள் ஒரு குழுவா இயங்கும் போது அவங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்குது. பெண்கள் மேம்பாடுனா என்ன? பெண்களுக்கான வளங்கள், அதாவது ரிசோர்சஸ்ன்னு சொல்லுவோம், வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மற்றும் உதவிகள், சப்போர்ட், இது எல்லாமே பெண்களுக்கு கிடைக்கணும்.
அது கிடைக்கிறதுனால ஒரு பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கைய தான் வாழணும். அதுக்கான முடிவுகளையும், அதுக்கான செயல்பாடுகளையும் அவங்களே சுதந்திரமா, தன்னிச்சையா செய்யணும். அதுதான் வந்து பெண்கள் மேம்பாடுன்னு சொல்வோம். அடிப்படையா பெண்கள் மேம்பாடுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, தரமான கல்வி, தரமான ஒரு மருத்துவ உதவி, ஆரோக்கியம் வேணும். முக்கியமா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், இனப்பெருக்க நலம். அது பெண்களுக்கு வந்து நல்ல மாதிரியா கிடைக்கணும். பொருளாதார சுதந்திரம், எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி சமூகம் மற்றும் அரசியல் பங்கேற்பு. ஆணுக்கு நிகரா பெண்களும் சம வாய்ப்புகளோடு அவங்க வந்து எல்லா கல்வி மற்றும் வேலை எல்லாத்துலயுமே அவங்களுடைய பங்கேற்பை வந்து உறுதி செய்கிறது. பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் சொல்லும்போது அரசியல்ல அவங்க பங்கேற்கிறது. இப்போ பஞ்சாயத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அந்த பர்சன்டேஜ் 33% அது வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல இன்னும் 50% கூட பெண்கள் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் விரும்புறாங்க. அதே மாதிரி வாக்குரிமைகள், பெண்களுக்கான சட்ட உரிமைகள், நலத்திட்டங்கள் எல்லாமே வந்து சிறப்பா வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. இப்ப இவ்வளவு இருந்தும் பல பிரச்சனைகளும் இருக்கு. இதுதான் வந்து ஒரு கான்ட்ராடிக்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஏன் பெண்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க? பெண்களுக்கு அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் எங்க இருந்து இருக்குன்னா, அவங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல இருந்தே இருக்கு. இப்போ வீடே வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா அமையுது. இப்ப எதனால எப்படின்னு சொல்லும்போது, இந்த பேட்ரியார்கி அப்படிங்கிற வந்து அதாவது தொன்று தொட்டு இந்த ஆணாதிக்க ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான நிலை வந்து தொன்று தொட்டு வந்துட்டே இருக்கு. என்னதான் வந்து ஒரு கல்வி, புரட்சி எல்லாம் நடந்தாலும், இன்னும் வந்து அந்த பெண் அடிமை அந்த அளவுக்கு மூர்க்கமா இல்லனாலும், அது ஒரு சைலண்டா அதாவது ஒரு சப்டல்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வெளிய பெரிய பெரிய பணி செய்ற இடங்கள்ல கூட அத வெளிப்படையா இல்லாம மறைமுகமாகவும் இந்த பெண்களுக்கு எதிரான பெண்களை வந்து ஒதுக்குதல், பிற்போக்குத்தனமான அந்த அடிமைத்தனத்தை பல விதங்கள்ல பயன்படுத்துறது. ஒரு பெண் வந்து ஒரு தலைமை பொறுப்பு ஏற்றாங்கன்னா, அதையும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்கு வந்து இல்லாமல் போவது. பெண்கள் முடிவு எடுக்கக்கூடிய நிலையில இருந்தும், அவங்க முடிவு எடுக்க முடியாம செயல்படுறது. இதெல்லாம் வந்து எங்க நடக்குதுன்னா, வீடுகள்லயும் நடக்குது, பணி செய்யக்கூடிய இடங்கள்லயும் நடக்குது. அது மட்டும் இல்லாம கல்வி இடங்களிலும், படிக்கக்கூடிய இடங்கள், எல்லா இடங்களிலுமே இந்த மாதிரியான விஷயங்கள். இது மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் பெண்கள் வன்முறைக்கு ஆளாகுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, டொமஸ்டிக் வயலன்ஸ், டவுரி ஹராஸ்மென்ட். ரீசெண்டா பார்த்தோம்னா, கடந்த காலங்கள்ல நெறைய வரதட்சணை கொடுமையினால பெண்கள் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நெறைய செய்திகள் வந்து நம்ம வந்து பார்க்குறோம், கேட்கிறோம். அதே மாதிரி சில பணிகள் வந்து பெண்களுக்கு மட்டும்தான், சிலது வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் பிரிச்சு வைக்கிறது. இந்த மாதிரியான பணியிடங்கள்ல பாகுபாடு. அதாவது வேலை மட்டும் இல்லாம, வருமானத்துல கூட, அதாவது அவங்களுக்கு குடுக்கக்கூடிய அந்த ஊதியத்துல கூட வேறுபாடு வந்து காமிக்கிறது. இது முக்கியமா எங்கெல்லாம் இருக்கும்னா, அன்ஆர்கனைஸ்ட் செக்டார், முறைசாரா அந்த தொழில்கள்ல வந்து நெறைய நம்ம பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாம பெண்களோட உடல் நலம். பெண்களோட உடல் நலத்துல வீடுகளில வந்து பெரித அளவுக்கு வந்து யாரும் அக்கறை எடுத்துக்கிறது இல்ல. ஏன்னா பெண்கள் வந்து மத்தவங்களுக்காக அவங்களுடைய அக்கறைய வந்து செலுத்துவாங்க. ஆனா பெண்கள் மேல அக்கறை எடுத்து அவங்க உடல் நலத்த பாதுகாக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் வந்து இல்லாம போயிருது. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம பார்த்தோம்னா, இந்த பஞ்சாயத்து தலைவரா பெண்கள் வந்து முன் வர்றது வந்து மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து அந்த அந்த பதவிய ஏத்துப்பாங்க. ஆனா யாரு செயல்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுல வந்து அவங்களுடைய கணவரோ, இல்ல அவங்களுடைய தந்தையோ, இல்ல ஒரு சகோதரனோ, அவங்க தான் வந்து பதவிக்கான செயல்பாடுகள் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. பின்புலமா இருந்து. இப்ப இதெல்லாம் வந்து பெண்கள் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு வந்து இந்த பாலின ரீதியான பிரச்சனைகள், வன்கொடுமைகள் இதெல்லாம் கூட ஒரு காரணமா அமையுது. இப்ப சிறுமிகள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பாலியல் வன்முறைக்கும், சீண்டுதலுக்கும் அதிகமா வந்து பாதிக்கப்படக்கூடியது யாருன்னா சிறுமிகள். இது வந்து நம்ம எல்லாருக்குமே இது தெரியும். ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ப தொலைக்காட்சியிலயோ, இல்ல செய்தித்தாள்ல பார்த்தோம்னா, குழந்தைங்களுக்கு அதுவும் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பள்ளிகளிலே நடக்குது. இப்ப பள்ளிகளிலே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை ஏற்படுது. அந்த மாதிரின்னு சொல்லலாம். அப்புறம் இளவயது திருமணம். சைல்ட் மேரேஜ் குறைஞ்சிருச்சு இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா சில மாவட்டங்கள்ல தெரிஞ்சும் தெரியாமலும் இதெல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அப்புறம் சத்து பற்றாக்குறை, முக்கியமா அனீமியா அப்படிங்கிறது இளம் பெண்களுக்கு, வளரிளம் பெண்களுக்கு, சிறுமிகளுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் இளம் பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, கழிப்பிடம். அதாவது பள்ளிகளிலேயே நம்ம பார்த்தோம்னா, இந்த பெண்களுக்கான கழிப்பிடங்கள் வந்து சுகாதாரமற்ற முறையில
இருக்கிறது. இதனால என்ன ஆகும்னா, பெண் குழந்தைகள் வந்து சுகாதாரமற்ற அந்த கழிப்பிடங்கள்ல போகுறதுக்கு அவங்க அச்சப்பட்டு, அவங்க வந்து தன்னுடைய சிறுநீர் கழிக்காம அத கட்டுப்படுத்திப்பாங்க. இதனால நெறைய உபாதைகளுக்கு அவங்க வந்து ஆளாறாங்க. இல்ல இந்த மாரி சுகாதாரமற்ற அந்த இடங்கள்ல வந்து அவங்க பயன்படுத்தும்போது, அவங்களுக்கு சிறுநீர் தொற்று நோய்கள் வரதுக்கு கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு அமையுது. இது மாதிரியான விஷயங்களும் இளம் பெண்களுக்கு பிரச்சனைகளா அமையுது. இது மட்டும் இல்லாம, சமீப காலத்துல நடக்கக்கூடிய சில முக்கியமான ஒரு அச்சுறுத்தல் என்னன்னா, இந்த ஆணவ கொலை. இந்த ஆணவ கொலை வந்து கலப்பு திருமணமும், சாதி மாற்று திருமணமும் பெண்கள் வந்து செய்யும்போது, அது வந்து ஆணையும் பாதிக்குது, பெண்ணையும் பாதிக்குது. ஆனா, முழு பொறுப்பும் வந்து பெண்கள் தான் எடுத்துக்கணும், கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய சுய விருப்பத்துல அவங்க வந்து தனக்கான ஒரு துணைய தேர்ந்தெடுக்கிறதையும் வந்து தடுக்கிறாங்க. அதோட உச்சக்கட்டமா என்ன நடக்குதுன்னா, கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வந்து செயல்படுறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது, பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க இருந்து தேவைப்படுது அப்படின்னா, குடும்பத்திலிருந்தே தேவைப்படுது. குடும்பத்தார்கிட்ட இருந்தே தேவைப்படுது. இப்போ இதுல வந்து அரசாங்கத்தோடைய தலையீடு நிச்சயமா தேவை. ஏன்னா, எந்த ஒரு சமுதாயம் பெண்கள வந்து மதிக்கலையோ, பெண்களுக்கான உரிமைகளை மறுக்கிறதோ, அந்த சமுதாயத்துல வந்து ஒரு சட்டங்கள் மூலமா தான் தீர்வு கொண்டு வர முடியும். அதனால என்ன பெண்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது, இந்த நேரத்துல எனக்கு அண்ணல் அம்பேத்கருடைய ஒரு கூற்று தான் ஞாபகத்துக்கு வருது. அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பெண்கள் நலன் தான் சமூக நலம். அதாவது ஒரு சமூக வளர்ச்சி அடையணும்னா, பெண்கள் நலம் போற்றப்பட வேண்டும். இப்ப நலம்னா அவர் என்ன சொல்றாரு? வெல்பீயிங். அந்த வெல்பீயிங் வந்து உடல் நலம் மட்டுமல்ல, மனநலம் எல்லாமே சேர்ந்தது தான். அப்போ பெண்களுக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நாட்டு நலத்திட்டங்கள், உரிமைகள், வாய்ப்புகள் மற்றும் வளங்கள், சமூக பங்கேற்பு எல்லாத்துலயுமே வந்து பெண்களுடைய பங்கேற்பை உறுதி செய்ய வேண்டும். இது மட்டும் இல்லாம பெண்களுடைய தலைமை, அது வந்து வீடு, நாடு, அரசியல் மற்றும் பணியிடங்கள்ல வந்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மாண்பு வந்து வர வேண்டும். அதற்கு கடுமையான ஒரு சட்டங்களும் இயற்றப்பட வேண்டும். இது மட்டும் இல்லாம பெண்களுக்கான பாதுகாப்பை வந்து உறுதி செய்யப்பட வேண்டும். முக்கியமாக பெண்கள் மீதான வன்முறை, பாலியல் துன்புறுத்தல்கள் செய்வோருக்கு கடுமையான தண்டனைகள் கிடைக்கப்பெற வேண்டும். பெண்களுக்கான உடல் ஆரோக்கியத்திற்கான திட்டங்களை வந்து அரசாங்கம் தீட்ட வேண்டும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு திட்டமும் மற்றும் பெண்களுக்கான சட்ட பாதுகாப்பு திட்டத்தையும் அரசாங்கம் வந்து உறுதி செய்ய வேண்டும். இது எல்லாமே செய்யும் போதுதான் உண்மையான கோல், அதாவது யுனைடெட் நேஷனுடைய கோல் 5 அதுல சொல்லியிருக்க மாதிரி அச்சீவ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் ஆல் விமன் அண்ட் கேர்ள்ஸ், அதாவது எல்லா பெண்களுக்கும் மற்றும் சிறுமிகளுக்கும் அவங்க மேம்பாடு மற்றும் பாலின சமத்துவத்தை அடைதல். இதுதான் வந்து கோல் 5. ஸோ இந்த கோல் 5 வந்து அடையணும்னா இந்த எல்லா விஷயங்களும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு எல்லாமே நிறைவேற்றப்பட வேண்டும். அப்போதுதான் உண்மையான பெண்கள் மற்றும் சிறுமிகள் மேம்பாடை நாம் உறுதி செய்ய முடியும். இவ்வளவு நேரம் என்னுடைய கருத்துக்களை எல்லாரும் நீங்க கேட்டதுக்கும், எனக்கு வாய்ப்பு அளித்த ஆல் இந்தியா ரேடியோவுக்கு மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நடப்பு நிலை அளவீடுகள் நிலவரம். பாலின இடைவெளி குறியீட்டை கணக்கிடுவதை வைத்துதான் பாலின சமத்துவம் மதிப்பிடப்படுகிறது என்பது உண்மை. இதில் துணை குறியீடுகளாக பெண்களின் பொருளாதார பங்கேற்பு மற்றும் வாய்ப்பு, பெண்கள் கல்வி பெறுதல், பெண்களின் உடல் ஆரோக்கியம் மற்றும் வாழும் நிலை, பெண்களின் அரசியல் அதிகாரம் போன்றவை முன்வைக்கப்பட்டு இது குறித்த நடப்பு நிலை அளவீடுகள் கணக்கிடப்படுகிறது. நலவாழ்வு, கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல் போன்றவற்றில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையிலான பாலின இடைவெளிகளில் முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்காக WEF என்ற அரசு சாரா பன்னாட்டு பொருளாதார மன்றத்தின் அறிக்கை உலகளவில் ஒரு திசைகாட்டியாக செயல்படுகிறது. 2004ஆம் ஆண்டில் உலகளாவிய பாலின இடைவெளி மதிப்பெண் 68.5% இருந்தது. இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது 0.1% மட்டுமே முன்னேற்றம் அடைந்துள்ளது. தற்போதைய தரவுகளின்படி உலகளவில் கல்வி பெறுவதில் பாலின சமத்துவம் ஏற்பட இன்னும் 20 ஆண்டுகளும், பொருளாதார பங்கேற்பு மற்றும் வாய்ப்பில் பாலின சமத்துவம் ஏற்பட இன்னும் 152 ஆண்டுகளும், அரசியல் அதிகாரத்தில் பாலின சமத்துவம் ஏற்பட இன்னும் 169 ஆண்டுகளும்
பெண்கள் காத்திருக்கத்தான் வேண்டும் என்ற தகவலை தரும் WEF அறிக்கையாக வெளியிட்டுள்ளது. கடந்த 2009ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து 15 ஆண்டுகளாக ஐஸ்லாந்து 93.5 விழுக்காட்டுடன் உலகில் பாலின சமத்துவமிக்க நாடுகளில் முதன்மையான நாடாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து பின்லாந்து 87.5%, நார்வே 87.5%, நியூசிலாந்து 83.5%, ஸ்வீடன் 81.6%, நிக்கரகுவா, ஜெர்மனி, நமீபியா, அயர்லாந்து, ஸ்பெயின் போன்ற நாடுகள் முதல் 10 இடங்களையும் பிடித்துள்ளது. அதிக பாலின இடைவெளிகளை குறைத்துள்ள பகுதிகள் வரிசையில் ஐரோப்பா 75%துடன் முதல் இடத்தில் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து வட அமெரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்கா, கரீபியன் பகுதிகளும் 74.8% உள்ளது. இதுல தெற்காசிய பகுதிகள் 63.7 விழுக்காட்டுடன் 7வது இடத்தில் இருக்கிறது. இறுதியாக 8வது இடத்தை மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்கா பகுதிகள் இடம் பிடித்திருக்கிறது. மொத்த தெற்காசியாவிலும் அரசியல் அதிகாரத்தில் பாலின சமத்துவமின்மை அதிகமாகவே இருக்கிறது. அதே சமயம் இடைநிலை கல்வியில் சேர்வதில் இந்தியா சிறந்த பாலின சமத்துவத்தை கொண்டிருக்கிறது. இதேபோன்று பொருளாதார பங்கேற்பு மற்றும் வாய்ப்பளித்தல் பிரிவிலும் 39.8%, இதில் இந்தியாவும் சிறிது முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சர்வதேச தரவுகளை ஆய்வு செய்ததில் உலக அளவில் பாலின சமத்துவம் ஏற்பட்டு பாலின இடைவெளி குறியீட்டில் சமநிலை அடைய பெண்கள் இன்னும் 134 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டுமாம். இது 5 தலைமுறைகளை கடப்பதற்கு சமம் என்றும் இந்த ஆய்வறிக்கையில் வெளியிட்டுள்ளது. பெண்கள் சம உரிமை தினத்தின் வரலாறு மற்றும் சம உரிமைக்கான போராட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பெண்கள் சம உரிமை தினம்னா என்ன? பெண்கள் சம உரிமை தினம் அமெரிக்காவில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி அனுசரிக்கப்படும் ஒரு நிகழ்வு. இந்த நாள் 1970ஆம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாள் அமெரிக்க பெண்கள் ஆண்களுக்கு சமமான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என போராடியதன் விளைவாக வழங்கப்பட்டது. பெரும்பாலான நிறுவனங்கள், நூலகங்கள், பணியிடங்கள் மற்றும் மற்ற மையங்கள் இந்த நாளை பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதன் மூலம் கடைபிடிக்கப்படுகிறது. இதற்காக நிகழ்ச்சிகள் சமத்துவம் நோக்கி பெண்களின் முன்னேற்றத்தை அங்கீகரிக்கும் வகையில் நடத்தப்படுகிறது. இதற்கான சட்ட திருத்தங்கள் ஏன்? அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தில் 19வது திருத்தம் மேற்கொண்ட 50 ஆண்டு விழாவை 1970ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி அமெரிக்கா கொண்டாடியது. இந்த சட்டம்தான் பெண்களுக்கு முழு ஓட்டுரிமை வழங்குகிறது. இந்த ஆண்டு விழாவை ஒட்டி பெண்களுக்கான தேசிய ஆணையம் பெண்களுக்கு சம உரிமை கோரி நாடு தழுவிய சம உரிமை போராட்டத்தை நடத்தியது. சுதந்திர தேவி சிலையில் இருந்து 40 அடி பேனர்களை சுமந்து ஊர்வலம் சென்று கவனத்தை ஈர்த்தனர். இந்த போராட்டம் அமெரிக்க பங்கு சந்தை கட்டிடத்தில் நிறைவடைந்தது. 1,00,000 பெண்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அமெரிக்கா முழுவதிலும் 90 பெரிய நகரங்களில் போராட்டங்களையும் பேரணிகளையும் நடத்தினர். நாடு முழுவதும் நடந்த இந்த போராட்டம்தான் மாபெரும் பாலின சமத்துவ போராட்டமாக அமெரிக்க வரலாற்றில் சொல்லப்படுகிறது. போராட்டத்தின் விளைவு. இத்தனை பெரிய போராட்டம் உடனடியாக எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தப்படவில்லை. ஆனால் இது பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டது. பெண்கள் தங்களின் உரிமைக்காக மாபெரும் போராட்டத்தை நடத்தியது வரலாற்று நிகழ்வாகவே இன்றளவும் சொல்லப்படுகிறது. அன்று அத்தனை பெண்களின் போராட்டம்தான் இன்று பெண்களுக்கு கிடைத்துள்ள சிறிய சுதந்திரத்திற்கு வழிவகுத்துள்ளது. பெண்கள் இயக்கத்திடமிருந்து முக்கிய கவனத்தை இந்த போராட்டம் குறித்த செய்திகள் பெறப்பட்டன. பாலின சமத்துவத்தின் நடப்பு நிலை அளவீடுகள் என்ன தெரிஞ்சுக்கலாமா? பாலின இடைவெளி குறியீட்டை கணக்கிடுவதை வைத்துதான் பாலின சமத்துவம் மதிப்பிடப்படுகிறது என்பது உண்மை. இதில் ஒரே வீட்டில் வளரும் ஆண் பெண் பிள்ளைகளில் உணவிலிருந்து உணர்ச்சிகள் வரை இருவரும் சமமான சலுகைகள் கிடைக்கப்பெற்று வளர்கிறார்களா என்பதை முதலில் கேட்டு பாருங்கள். பெண்களின் பள்ளிக் கல்விக்கான தடைகள் இன்று பெரும் பகுதியில் விலகியுள்ளன என்பது உண்மை எனினும் மேற்கல்விக்கான உரிமை ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு வழங்கப்படுகிறது என நம்மால் உறுதியாக சொல்ல முடியுமா என்ன? வேலைக்கு போகணும் என்று ஒரு பெண் சொல்லும்போது ஆண்மகன்களை வழியனுப்பி வைக்கும் அதே உவகையுடன் பெண் பிள்ளைகளையும் வழியனுப்பி வைக்கும் குடும்பங்கள் எத்தனை உண்டு?
அலுவலகங்களில் ஆண்களின் உழைப்புக்கு கிடைக்கும் அதே அங்கீகாரம் பெண்களின் உழைப்புக்கும் தரப்படுகிறதா? பாகுபாடு இல்லாமல் நடத்தப்படுகிறார்களா? எந்த வயதில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை பெண்களால் முடிவெடுக்கத்தான் முடிகிறதா? ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்குமான இடைவெளியை தீர்மானிக்கும் உரிமை பெண்களுக்கு தரப்படுகிறதா? கருவில் வளர்த்தெடுத்த தன் குழந்தைக்கு பெயர் வைக்கும் உரிமையாவது பெண்ணுக்கு இருக்கிறதா? ஆணின் கட்டுப்பாடுக்குள்ளிருந்து தங்களை விடுவித்து வாழும் பெண்களை சமூகம் மனதாரத்தான் ஏற்கிறதா? பெண்களுக்கான சம உரிமை என்பது குடும்பம், கல்வி, அரசியல், கலை, நிர்வாகம், விளையாட்டு என்று ஏதாவது ஒரு தளத்திலாவது முழுமையாக கிடைக்கப் பெற்றிருக்கிறதா? இன்றும் எத்தனை பெற்றோர் பொறுப்பு முடிந்தால் போதும் என்ற மனநிலைக்கு வந்து சின்ன வயதிலேயே பெண் பிள்ளைகளை மணமுடிக்க வைத்து கரை சேர்த்து விட்டோம் என திருப்திப்பட்டுக் கொள்வதில்லையா? இல்லை, இதனைதான் பெண் உரிமை மறுப்பாக பார்க்க தோன்றவில்லையா? தாய்க்கு அடிப்படையில் உதவும் மனப்பாங்கை பெண் பிள்ளைகளைப் போல் ஆண் பிள்ளைகளுக்கும் ஏன் கற்றுத்தருவதில்லை? அப்போதுதான் வருங்காலத்தில் தனது மனைவிக்கு உதவும் மனப்பாங்கு ஆண்களிடம் ஏற்படும் என்பதை நாம் ஏன் இன்னும் உணர்வதில்லை? பெண்மையை போற்றுவோம். பெண் உரிமை மறுப்பு சமுதாயத்திற்கு பேரிழப்பு என்பதை உணர்வோம். பெண்மையை போற்றுவோம். பெண் உரிமை மறுப்பு சமுதாயத்திற்கு பேரிழப்பு என்பதை உணர்வோம். இந்த வேளையில் இன்னொரு பெண்மணி குறித்து சொல்லிக்கொள்ள ஆவல் கொள்கிறேன். அல்பேனியாவில் பிறந்து கொல்கத்தாவில் சேவை செய்த அன்னை தெரசா அவர்களின் பிறந்த நாளும் இதே ஆகஸ்ட் 26ஆம் தேதிதான். 1910ஆம் ஆண்டு பிறந்து சமுதாய சேவைக்காகவே தன்னை அர்ப்பணித்த அன்னை தெரசாவின் பிறந்த நாளை நினைவு கூறும் இந்த வேளையில் எத்தனை அன்னை தெரசாக்களை உருவாக்க நாம் உதவ போகிறோம் என சிந்திப்போம். வணக்கம், நான் டாக்டர் பவித்ரா, மனித உரிமைகள் மற்றும் கடமைகள் கல்வி துறையோட பேராசிரியர். இன்றைக்கி நம்ம சமத்துவம் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசுகிறோம். ஆனால் பெண்கள் இன்றைக்கி ஆணுக்கு சமமாக கருதப்படுகிறார்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது. என்னுடைய கல்லூரி வகுப்புகளில் ஒரு சின்ன பயிற்சி நான் சின்ன எக்ஸசைஸ் கொடுப்பேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அந்த மாணவிகளிடம் ஒரு சொல்வேன். அந்த சொல் ஆணா பெண்ணான்னு அவங்கள சொல்வேன். முதல்ல கொஞ்சம் ஈஸியான வேர்ட்ஸ் எல்லாம் கொடுப்பேன். அதாவது அம்மா, பாட்டி, அண்ணா, மாமா, அந்த மாதிரி ஒரு சில சொல்கள். இது அம்மாங்கிறது ஆணா பெண்ணானா அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸி இல்லையா, டக்குன்னு சொல்லுவாங்க. இது பெண், இது ஆண் அப்படின்னு சொல்லுவாங்க. மாமானா அது ஒரு ஆண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம், அதாவது டாக்டர், எலக்ட்ரீஷியன், ஒரு மேஸ்திரி, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது கொஞ்சம் தயங்கி யோசிச்சு சொல்லுவாங்க. டாக்டர்னா பெண்ணா கூட இருக்கலாம் அப்படிம்பாங்க, எலக்ட்ரீஷியன்னா ஆண் அப்படின்வாங்க, மேஸ்திரின்னா பெண் இல்லை ஆண் அப்படிம்பாங்க, மாற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட்டு மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மேசன் இல்லை மேஸ்திரி அப்படின்னு சொல்லும்போது ஆண் தான் வரும், பெண் வராது. ஒரு பிளம்பர் இல்லை எலக்ட்ரீஷியன் வரும்போது ஆண் தான் வரும், பெண் வராது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் போக மேற்கொண்டு இன்னும் ஒரு சில சொல்கள் எல்லாம் சொல்வேன். அதாவது ஒரு இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு குக்கர், ஸ்க்ரூ டிரைவர், கூடை, துடைப்பம், இந்த மாதிரிலாம் சொல்கிறது. அப்போ முதல்ல சொல்லுவாங்க, என்ன மேடம் நீங்கள் முதல்ல ஒரு ஆள் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போல்லாம் ஏதோ பொருட்களை சொல்கிறீங்களே, பொருட்களில் எப்படி ஆண் பெண்ணுன்னு சொல்கிறதுனா, அப்புறம் அவங்களே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு குக்கர்னா பெண்ணும்பாங்க, ஸ்க்ரூ டிரைவர்னா ஆணும்பாங்க, கூடை, தொடைப்பமெல்லாம் பெண் ஆயிடும் அவங்க சொல்கிறதுல. இங்கே பெரும்பாலும் அந்த தொடப்பத்தை பெண்களுக்கானது அப்படின்னு சொல்கிறது தான் கொஞ்சம் நமக்கு குத்தம். இன்னும் இந்த சில வேலைகளெல்லாம் பெண்களுக்கு, சில வேலைகளெல்லாம் ஆண்களுக்குன்னு பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா. அதாவது சமையல், இந்த சுத்தம் செய்கிறது, இதெல்லாம் பெண்களுடைய வேலை அப்படின்னு நம்ம இன்னுமே பாகுபடுத்தி தான் வச்சுருக்கோம். சில குடும்பங்களில் நம்ம பார்க்கலாம், ஒரு பையன் ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருப்பான். ஆனால் கிச்சனில் குக்கர் விசில் அடிச்சுட்டே இருக்கும். அதை போய் அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டியது ஏதோ ஒரு பெண்ணை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்துட்டே தான் இருப்பாங்க. இது ஆண்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு பல்பு மாற்றணும் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியான வேலை தான். சும்மா அப்படி அழுத்தி அப்படி டர்ன் பண்ணால் போதும், மாற்றலாம். ஆனால் இதை கூட ஆண்கள் தான் செய்யணும்னு ஒரு சில பெண்கள் காத்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட இந்த மாதிரியான ஒரு சம்பவம்லாம் நானே பார்த்துருக்கேன். ஒரு ஃபேமிலியில் அந்த பெண் எல்லாத்துக்கும் அவங்களுடைய கணவரையே தான் சார்ந்திருந்தாங்க. ஒரு கடைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் குழந்தைக்கு ஏதாவது
வேணும்னாலும் சரி எல்லாத்துக்கும் அந்த கணவர் தான் வந்து போய் செய்யணும். வெளியில் போக வேண்டிய வேலை எல்லாம் வந்து கணவர் தான் செய்வாங்க. இவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் இவங்க செய்வாங்க. இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் என்னன்னா, ஒரு வெளியூரில் அவருக்கு வேலை, வீட்டில் அவர் இல்லை. அந்த டைம் பார்த்து அந்த குழந்தைக்கு வந்து காய்ச்சல், சளி அந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த பெண்ணே வந்து அந்த குழந்தைய ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போய் அதை சரி பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து அதை செய்யாமல் அப்படியே ஏதோ வீட்டு வைத்தியம் அந்த மாதிரிலாம் ஏதோ பார்த்துட்டு இருந்ததால் அந்த குழந்தைக்கு வந்து அந்த சாதாரண ஒரு சளி காய்ச்சல் இருந்தது ஒரு நுமோனியாவாக மாறி ஒரு 2-3 நாளே வந்து அந்த குழந்தை இறந்தே போச்சு. இப்போது இத்தனை நாளாக வந்து நீ எங்கேயும் போகாதம்மா, நீ வீட்டிலேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கணவர் வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த பெண்ணால் தான் வந்து என்னோட குழந்தையே இறந்துருச்சு, அதனால இந்த பெண் வந்து என் வாழ்க்கையிலேயே வேணான்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு. ஒரு பெண்ணு தான் சுயமாக செயல்பட வந்து கற்றுக்கணுங்க. அதுதான் வந்து உண்மையான ஒரு சமத்துவத்தோட ஒரு அர்த்தம். அவள் பெண் அப்படிங்கிறதுக்காக எதற்காகவும் வந்து அவள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்கும் உரிமையும் திறமையும் இருக்குது. அதனால தான் வந்து சமத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு சட்ட புத்தகங்களில் வந்து எழுதப்பட்ட ஒரு வரின்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அதில் வந்து நம்மளுடைய சமையல் அறையில், நம்ம ஹாலில், நம்ம வீட்டில் வந்து நம்ம தினம் தினம் நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து தொடங்க வேண்டிய ஒரு விஷயந்தான் வந்து இந்த சமத்துவம் அப்படிங்கிறது. இன்னும் இந்தியாவில் பாலின சமத்துவம் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து நம்ம நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்தியாவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபீமேல் ஃபீட்டிசைடுங்கிற விஷயம், ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு, இதெல்லாம் வந்து இன்னமும் கம்ப்ளீட்டாக வந்து போகலைங்க. நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஒரு சர்வே ஒன்று பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2019-21 படி 1000 ஆண்களுக்கு 929 பெண்கள் தான் இருக்கிறாங்க. தமிழகத்தில் வந்து இது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னா கூட, இன்னும் அந்த நார்தர்ன் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னுமே வந்து ஒரு பெரிய ஒரு குறைவை தான் காட்டிக்கிட்டு இருக்கு. இன்னமும் அந்த பெண் குழந்தைகள் அவங்க மீதான ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு சில குடும்பங்களில் இன்றைக்கும் வந்து பெண் குழந்தைகளுக்கு ஒரு சத்தான உணவு, இல்லை கல்வி, மருத்துவ சிகிச்சைக்கான ஒரு ஆக்சஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஆண்களுக்கு அளிக்கிற ஒரு முன்னுரிமை வந்து பெண்களுக்கு வந்து அளிக்கிறது இல்லை. 2021ஆம் ஆண்டு வந்து ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சுமார் 3.2 கோடி பெண்கள் வந்து இது வரைக்கும் பள்ளிக்கூடத்தை விட்டு விலகி இருக்கிறாங்கன்ற ஒரு கணக்கெடுப்பு இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இந்த வீட்டு வேலை செய்கிறது இதுக்கெல்லாம் வந்து பெண்கள் தான் வந்து நிறைய வராங்களே தவிர, அந்த அளவு ஆண்கள் வந்து அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வர்றதில்லை. அது பெண்களுக்கான வேலை அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்காங்க. இது தவிர இந்த ஈவ் டீசிங் மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் வந்து அன்றாட வாழ்க்கையில் ஒரு நிழலாகவே இன்னும் தொடர்ந்து நம்ம பின்னாடி வந்துக்கிட்டே தான் இருக்குது. நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவோட ஒரு அறிக்கை, அதாவது 2022ஆம் ஆண்டு அவங்க வெளியிட்ட ஒரு அறிக்கையில், ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் சராசரிக்கு ஒரு 90 பெண்களுக்கு மேலே ஒரு பாலியல் வன்முறைக்கு ஆளாயிருக்கிறாங்க. இதில் வந்து மாணவிகள், இளம் பெண்கள் இவங்கெல்லாம் தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சரி, இந்த இளம் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையான்னு பார்த்தீங்கன்னா, மூதாட்டிகள் அவங்களுக்கு மேலே கூட வந்து பாலின அடிப்படையிலான வன்முறை வந்து நிறையவே இருக்குது. ஆனால் இந்த சமூகத்தில் அதை பற்றி பேசப்படாமல் நிறைய அப்படியே மறைச்சி வச்சுருக்காங்க. இதை ஹெல்பேஜ் இந்தியா வந்து ஒரு ஸ்டடி நடத்தினாங்க. அதில் வந்து மூத்த வயதோட பெண்களில் வந்து ஒரு 50%க்கு மேலே வந்து ஒரு புறக்கணிப்புக்கு ஆளாகிறாங்க. எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது சொத்து பறிப்பு, இல்லை உடல் மன வன்முறை, இதெல்லாம் வந்து அனுபவிக்கிறாங்க அவங்க. இது தவிர அந்த சீர்வரிசை, அதாவது டௌரி கலாச்சாரம், இது வந்து பல உயிர்களை வந்து பலி வாங்குது. அதே அந்த நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோட 2022 ரிப்போர்ட்டில் இந்தியாவில் 6000க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த வரதட்சணை தொடர்பான கொலைகளுக்கு பலியாகிறாங்க. இது ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த சமத்துவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வெறும் ஒரு சட்ட வார்த்தையாக மட்டும் இல்லாமல், அதை வந்து ஒரு வாழ்க்கை பண்பு, அது ஒரு வாழ்க்கை வழக்கு, இந்த மாதிரி நம்ம அதை கன்சிடர் பண்ணா தவிர இதை வந்து நம்ம ஒழிக்கவே முடியாதுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இதற்கு ஆரம்பமாக நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம மனசுலேருந்து இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரல அப்படின்னா நம்ம பெரிய லெவலில் வந்து எந்த மாற்றத்தையும் நம்மளால் பார்க்கவே முடியாது. நமது சமூகத்தில் நடந்த சில நிகழ்வுகளை நமக்கு முன் வாழ்ந்த முன்னோர்கள் அவர்கள் கண்ட காட்சியை புராணங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை ஆய்வாளர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். மூவேந்தர்களுள் ஒருவனான பாண்டிய குலத்தில் பிறந்து பல கலைகளை கற்றுத் தேர்ந்து பல மன்னர்களின் நாட்டை படையெடுத்து
தன் வசமாக்கிய மலையத்துவச பாண்டிய மன்னனின் மகளாக வந்த உலகின் முதல் பெண்ணரசி தடாதகை என்ற பெயரை கொண்ட மீனாட்சி. இதை ஏற்கும் விதமாக இன்றளவும் தென் தமிழகத்தில் சித்திரை மாதத்தில் விழா கோலமாக கொண்டாடுகிறார்கள். இது அவதாரம் என்று சொன்னால் கூட ஆண்டவனே பெண்ணுக்கு சம உரிமை அனைத்திலும் உள்ளது என கூறும் நிகழ்வாகத்தான் இதை ஏற்க வேண்டும். ஆண்டவனே சொல்லும் நியதியை மனிதர்களின் மனங்கள் ஏனோ ஏற்க மறுக்கிறது. மாற்றத்தை ஒவ்வொருவர் மனதிலும் ஏற்று மறுபரிசீலனை செய்து பாருங்கள். புரியும் பெண்களின் மனவலி என்னவென்று. இனியாவது மலரட்டும் பெண் சமத்துவம், மாறட்டும் மற்றவர்களின் மனநிலைமை. சில நேரங்களில் எனக்கு ஒரு கேள்வி வரும். இந்த பாகுபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கேருந்துங்க ஆரம்பிச்சது? ஆரம்ப கால மனிதர்கள், அதாவது ஹோமோசாப்பியன்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட இப்படி ஒரு வேறுபாடு இருந்ததா? இல்லையே. பசி வந்தா ஆணோ பெண்ணோ அவங்க காட்டுக்குள்ளே போயிட்டு இந்த பழம் சாப்பிட்றது, இல்லை வேட்டையாடி அந்த மாமிசத்தை சாப்பிட்றது, இந்த மாதிரி தானே இருந்தது. அப்போ ஆண் பெண்களுக்காக உணவு எடுத்து கொண்டு வந்ததில்லை. பெண் வீட்டில் இருந்து ஆண் கொண்டு வந்த உணவை சாப்பிட்டு இருந்தது கிடையாது. எதுவாக இருந்தாலும் அவங்க வேலைகளை அவங்கவுங்களே தானே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த சிவிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாத காலம் இல்லையா? நம்மளுடைய அந்த சிட்டி லைஃப் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. வீடுங்கிற ஒரு விஷயமே கிடையாது, காடு தானே இருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இது ஆணோ பெண்ணோ இருவருமே உடல் பலத்திலையும் சரி மன வலிமையிலையும் சரி ஒரே மாதிரியாக தான் இருந்தாங்க. அதில் எந்த விதமான வேறுபாடும் அப்போல்லாம் இருந்தது கிடையாது. ஆனால் எப்போ இந்த ஒரு வித்தியாசம் வந்தது அப்படின்னா, ஒரு சில ஆத்தர்ஸ் எழுதியிருக்காங்க. அதாவது இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு நாள் அந்த ஃபாரஸ்ட் இந்த காட்டு தீயால் எரிந்தது. இந்த மூங்கில் மரம் ஒன்றோட ஒன்று காற்றுல உரசி ஒரு தின்ன தீப்பொறி மாதிரி உருவாகும் இல்லையா, அந்த தீப்பொறி அந்த உலர்ந்த இலைகளில் விழுந்து ஒரு பெரிய காட்டுத்தீ மாதிரி வந்தது. அந்த காட்டுத்தீ அந்த காட்டில் இருந்த எல்லா விலங்கு தாவரம் எல்லாத்தையும் எரிச்சிருச்சு. இந்த மக்கள் எல்லாம் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அங்கேருந்த ஆறு ஓடை அதிலெல்லாம் குதித்து தங்களை காப்பாற்றிக்கிட்டாங்க. அந்த காட்டு தீ கொஞ்சம் தணிந்த அப்புறமா வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்தாலும் பசிக்கும் இல்லையா, அப்போ சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அந்த காடே எரிந்து அப்படியே கறி ஆயிடுச்சு. அப்படின்னதால அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த உணவு எதுவுமே இல்லை. அங்கே நிறைய விலங்குகள் எல்லாம் கூட அப்படியே எரிந்து போயிருந்தது. சரி, இப்போ அவங்களுக்கு வேற வழி இல்லை. அதனால அந்த எரிந்த உணவை தான் அவங்க சாப்பிட்டாங்க. அப்போது அவங்க அதில் ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தாங்க. என்னன்னா, அவங்க வெறும் அந்த பச்சை மாமிசத்தை தானே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த காட்டுத்தீயில எரிந்த அந்த உணவை சாப்பிடும்போது அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, ப்ளஸ் கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருந்தது. புதிய சுவை அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதனால அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதாவது சாப்பாட்டை மாமிசத்தெல்லாம் எரித்து சாப்பிட்டா கொஞ்சம் ருசியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, அந்த தீயை உருவாக்குறது. நம்ம இப்போ வச்சிருக்க ஸ்டவ்வில் அப்படி சும்மா திருப்பினாலே அப்படியே தீ வருதுல்ல, அந்த மாதிரிலாம் இல்லையா அப்போது. இந்த சிக்கிமுக்கி கல் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 கல்லை அப்படியே உரசி 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 2த்தையும் மணிக்கணக்காக உட்காந்து உரசினா அது கொஞ்சம் சூடாயிட்டு அது ஒரு ஒரு சின்ன தீப்பொறியை உருவாக்கும். அந்த தீப்பொறியும் கரெக்டாக அந்த காய்ந்த அந்த சருகுகளில் உழுந்து தீ பிடிக்கணும். அந்த தீ வேற காத்தடிச்சோ இல்லை மழை பெஞ்சோ அணைஞ்சு போகாமல் அதை காப்பாற்றி பத்திரமா வைக்கணும். இது ஒரு ரொம்ப ஒரு கடினமான வேலை. அதாவது காட்டுக்குள்ளே போயிட்டு வனவிலங்குகளை வேட்டையாடுறது, இல்லை உணவுப் பொருள்களை சேகரிக்கிறது, இதெல்லாம் அவங்க எப்பயுமே செய்துக்கிட்டு இருந்த ஒரு வேலை தான். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இது ஒரு புது டாஸ்க் அவங்களுக்கு. ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதனால் இது யார் பண்ணுறது, ஆண் பண்ணுறதா பெண் பண்ணுறதா அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ வந்துச்சு. அப்போது பெண் வாலண்டியர் பண்ணாங்க. நான் பண்ணுறேன் இந்த வேலையை, ஏன்னா அது கடினமான வேலை பாருங்கள். அப்போது அந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு பலமாக சக்தி வாய்ந்தவங்களாக இருக்கிறவங்க தான் அப்படி ஒரு பொறுப்பை ஏற்றுக்குவாங்க. அப்போ பெண் முன் வந்தாங்க, நான் இதை வேலையை செய்கிறேன் அப்படின்ட்டு. அப்போது அந்த சமுதாயத்தில் அந்த காலகட்டத்தில் பெண் தானே சக்தி வாய்ந்த ஒரு ஆளாக இருந்திருக்க முடியும், பலமான ஒரு ஆளாக அவங்க இருந்திருக்கணும். இப்போ அவங்க அந்த தீயை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை அவங்களுக்கு வந்துட்டதால அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கே இருந்த குகைகளுக்குள்ளே அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ ஒரு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குகைக்குள்ளே கொண்டு போய் அதை பத்திரமா பாதுகாத்து வச்சுருந்தாங்க.
அந்த மாதிரி ஒரு குகைக்குள்ளே இருக்கும்போது வழக்கமான அவங்களுடைய ஒரு சில தினசரி வேலைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க. குழந்தைங்களெல்லாம் வந்தாங்க. அவங்க குலம் வந்து பெருகிட்டே போச்சு. இப்ப என்ன ஆனான்னா, ஒரு புது பிரச்சனை ஒண்ணு. இப்போ பெண்கள் வந்து ஒரு குழுல நெறைய இருக்காங்க அப்டின்னா, ஏன்னா அவங்க தானே உயிர் தர்றவங்க. பெண்கள் ஒரு குழுல வந்து நெறைய இருக்காங்க அப்டின்னா, அந்த ஒரு குரூப் தான் வந்து ரொம்ப வலிமையான ஒரு குரூப் அப்டின்ற ஒரு கான்செப்ட் வந்து அப்ப வந்துச்சு. ஸோ, மற்ற ஒரு குரூப்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தன்னோட எதிரி அ குரூப்லேருந்து பெண்கள வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. ஸோ, அந்த மாதிரி பெண்கள வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்க அப்பதான் வந்து வந்துச்சு. இப்ப பெண்கள் வந்து வேற யாரும் கிட்னாப் பண்ணிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கோட்டைகள், பெரிய பெரிய சுவர்கள், கட்டுப்பாடுகள் எல்லாம் வந்து விதிச்சாங்க. ஸோ, இப்படிதான் வந்து பெண்கள் வந்து ஒரு உள்ளேயே இருக்கிறது, வெளியில வர்றதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து வந்திருக்கும். அப்படியே உள்ளேயே இருந்துட்டதால ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆக்டிவிட்டி எல்லாம் பெருசா இல்லாததால, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களுடைய உடல் பலம், மன வலிமை இதெல்லாம் வந்து குறைஞ்சுக்கிட்டே போயிடுச்சு. இப்போ இந்த குழுக்கள் வந்து பல நாடுகளா, பல கிங்டம்ஸ் மாதிரி எல்லாம் வந்து பிரிஞ்சு போயிட்டே இருந்தாங்க. இதுல வந்து ட்ரேடிங்கு இந்த மாரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வரும்போது, வெல்த் பத்தின விஷயங்களும் வந்து உலகத்துல வந்து வர ஆரம்பிச்சது. பொக்கிஷம், விலை மதிப்புள்ள உலோகங்கள், ரத்தினங்கள் இதெல்லாம் வந்து சேகரிக்கிறது. அது வந்து இன்னொருத்தர்கிட்ட இருக்குன்னா, அத பறிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட வந்துச்சு. அதனால அது எல்லாத்தையும் கூட பாதுகாக்கணும். இப்போ பெண்களையும் பாதுகாக்கணும். இந்த விலை மதிப்புள்ள விஷயங்களையும் பாதுகாக்கணும். எத்தன பேர் தேவைப்படும்? இது நெறைய வேலை இல்லையா? ஆண்களுக்கு ரொம்ப வேலை செஞ்சு பழக்கம் இல்லையா அப்பல்லாம்? அதனால என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ஐடியா. என்னன்னா, இதெல்லாம் வந்து ஒரு ஆபரணமாக்கி பெண்கள் மேல போட்டாங்க. போட்டுட்டு அதாவது இந்த காதுல, மூக்குல எங்கெல்லாம் வந்து ஓட்ட போட்டு போட முடியுமோ, இல்ல அப்படியே ஒரு வளையம் மாதிரி அது டிசைனும் பண்ணாங்க. கையில போட்டுக்கிறது, கால்ல போட்டுக்கிறது, கழுத்துல போட்டுக்கிறது, இடுப்புல போட்டுக்கிறது. ப்ளஸ் அப்படியே தலைமுடிய நீளமா வளர்த்து, அதுல என்னென்னலாம் வைக்க முடியுமோ எல்லாத்தையும் வச்சு, இது எல்லாத்தையும் இப்போ பெண்கள் மேல போட்டு, ஒரே ஒரு வார்த்தை, "நீ இதெல்லாம் வந்து போட்டா தான் நீ அழகா இருக்க." அப்படின்னு சொன்னா போதும். அவ்வளோதான். இப்போ அந்த பெண்ண வழக்கம் போல அந்த பெண்ண வந்து பாதுகாத்துட்டா போதும். அந்த ஆபரணங்களையும் சேர்த்து அவங்க பாதுகாத்துன மாரி ஆயிடும்ல. எப்படியெல்லாம் வந்து பெண்கள வந்து சிக்க வச்சிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. இதனாலலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ஈக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கீழ போயிட்டே தான் இருக்கு. அந்த சமத்துவமோ, சரிநிகர் சமானமோ அதெல்லாம் எதுவுமே இல்லாம, பெண்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய பலத்தையும், வலிமையையும் இழந்து கீழ போயிட்டே தான் இருக்கிறாங்க. இது எல்லாத்துலயும் வந்து பாலினத்தவரோட ஒரு ஆளுமை தான் வந்து நெறைய மேல வந்துகிட்டே இருந்தது. வாழ்க்கையில வந்து நம்ம தினசரி பயன்படுத்துற மொழி, இதுல கூட பாலின சாயல் வந்து இருக்கு. இதுதான் வந்து ஜெண்டர்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெண்ண வந்து சுட்டிக்காட்டி நம்ம ஏதாவது சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு ஏதோ ஒரு ஒரு குறை இருக்கிற மாதிரியான ஒரு தன்மைய வந்து சொல்றது. அதாவது "நீ என்ன பொண்ணா? இப்படி அழுறியே?" அப்படின்னு சொல்றது. ஏன் அழுறதுக்கு வந்து பொண்ணா இருக்கணுமா? ஏன் ஆண் அழக்கூடாதா? "நீ என்ன பையனா இருந்துட்டு இப்படி அழுற? நீ என்ன பொண்ணா? இப்படி சண்டை போடுறியா?" இப்படியெல்லாம் கேட்கறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஒரு ஆண் வந்து சமையல் செஞ்சாங்க அப்படின்னா, "நீ என்ன பொண்ணு மாதிரி சமையல் ரூம்ல உட்காந்துட்டு சமையல் பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிறது. "அவ பாரு எப்படி ஆம்பள மாரி கார ஓட்டிக்கிட்டு போறா" அப்படின்றது. இதெல்லாம் வந்து ஒரு ஜெண்டர்டு லாங்குவேஜ். இதுலேருந்துலாம் வந்து நம்ம வெளியில வரணுங்க. இந்த பாலின கட்டுப்பாடுகள விதிக்கிறது இந்த மாதிரியான வாக்கியங்கள் எல்லாம் தான். நம்ம இத மாதிரியான ஒரு சொற்றொடர்கள் எல்லாம் நீக்கிட்டு, ஒரு நடுநிலையான சொற்கள வந்து நம்ம பயன்படுத்தணுங்க. ஈவன் இங்கிலீஷ்ல கூட இதெல்லாம் இருக்கு. இந்த இது சேர்மேன் அப்படிம்பாங்க. அது சேர் பெர்சன்ங்கிற ஒரு நியூட்ரல் வேர்ட் ஒண்ணு இருக்கும்போது, சேர்மேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேவையில்ல. ஈவன் ஃபயர்மேன் அப்படிம்பாங்க. ஃபயர்மேன் அப்படிங்கிறதுக்கு பதில் ஃபயர் ஃபைட்டர்ஸ்ங்கிற வார்த்தைய வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் தான். இது சின்ன விஷயம் போல தோணுனாலும், ஒரு சமுதாய மனநிலையே மாற்ற சக்தி இந்த மாரியான விஷயங்களுக்கு வந்து இருக்கு. இது ஸ்டூடண்ட்ஸ்லேருந்து தொடங்கி ஒரு குடும்பம், கல்வி, மீடியா எல்லாத்துலேயுமே வந்து இந்த சமத்துவ மொழி அப்படிங்கிறது வந்து ஒரு பழக்கத்துல கொண்டு வரணுங்க. மொழி அப்படிங்கிறது வந்து நம்ம சிந்தனைக்கும், நம்ம சமூக பழக்கவழக்கங்கள் எல்லாத்துக்கும் வந்து அடிப்படையான விஷயம் இல்லையா? நம்ம பயன்படுத்துற ஒரு சொற்கள் தானே இந்த சமுதாயத்துல இருக்கிற இந்த பாலின கண்ணோட்டங்கள், அந்த பாகுபாடுகள் இது எல்லாத்துலயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆவுது. இத தான் வந்து நம்ம பாலின மொழி, ஜெண்டர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். ஈவன் வேலை தொடர்பான சொற்கள்ல கூட ஆண்கள வந்து முன்னிறுத்துற ஒரு போக்கு வந்து இருக்கு. தொழிலாளி அப்படின்னு சொன்னா, அது ஆண்கள மட்டுமே குறிக்கிற ஒரு விஷயமா நம்ம இன்னைக்கும் வந்து சொல்லிட்டுருக்கோம். ரொம்ப ஈஸியா அவர் வந்து அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே அந்த பையன் வந்து ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்னு வந்து சொல்றது இல்ல. அதுக்கு வந்து வேற மாதிரி தான் சொல்லணும் அப்படி சொல்லுவாங்க.
அதனால் இந்த பாலின சமத்துவத்தை உருவாக்குற பணியில் வந்து மொழியோட பங்கு வந்து ரொம்ப பெருசுங்க. இந்த சமமாக நம்ம கருதி பேசுகிற மொழி வந்து இந்த பாகுபாட்டை வந்து ரொம்ப குறைக்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம அந்த பாலின சார்பற்ற மொழி பயன்பாட்டை வந்து நல்ல பரவலாக வந்து யூஸ் பண்ணால் நம்ம சொசைட்டல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அதுதான் ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு விஷயமா இருக்கும். சமத்துவம் அப்படிங்கிற சொல் வந்து வெறும் சட்ட புத்தகங்களில் மட்டும் இல்லாட்டி நம்ம பாலிசி டாக்குமெண்ட்ஸில் மட்டும் இருக்கக்கூடாது. அது வந்து நம்ம வீட்டிலேருந்து தொடங்கணும். நம்ம பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறது, நம்ம பெண்களோட குரலில் வந்து இன்னும் நிறைய கேட்க வைக்கிறது, ஆண் பெண் இருவருக்குமே வந்து சம வாய்ப்புகளை வழங்குவது, இது எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொருவரோட பொறுப்புங்க. மகாத்மா காந்தி சொன்னது போல ஒரு நாட்டினுடைய உண்மையான முன்னேற்றம் வந்து அதன் பெண்கள் எவ்வளவு பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் இருக்கிறாங்கங்கிறத பொறுத்தே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஒவ்வொருவரும் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு தொடங்கலாம். வீட்டில், நம்ம வேலை பண்ற இடத்துல, கல்வி நிலையத்தில் எங்கெல்லாம் வந்து பெண்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து சமத்துவம், மரியாதை, மதிப்பு இதெல்லாம் வந்து நிலைச்சிருக்கணுங்க. நம்ம குரலும் செயலும் இணைஞ்சிருந்தாதான் நாளைய தலைமுறைக்கு ஒரு உண்மையான பெண்கள் சமத்துவம் கொண்ட ஒரு சமூகத்தை வந்து நம்ம உருவாக்க முடியும். ரொம்ப நன்றிங்க. இதுவரை சமத்துவம் சாத்தியமே என்ற தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்ககிட்ட சொல்லுங்க. airchennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.